அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் கண்ணீரால் எழுதப்பட்ட சம்பவம். மதீனாவின் மாலை நேரம். சூரியன் தூரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது. வானம் செந்நிறத்தில் கனிந்தது. மஸ்ஜிதுன் நபவியின் அருகே அமர்ந்திருந்த அமீருல் மோமினின் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முகத்திலும் அதே மாலையின் நிழல் படிந்திருந்தது. அவர்களின் கண்கள் அமைதியாக இருந்தன. அந்த அமைதி ஒரு புயலின் அமைதி. இந்த வேளையில் அருகிலிருந்த இளம் சஹாபா தோழர், அமீருல் மோமினின், நீங்கள் சோர்வாக இருந்ததை நான் காணவில்லையே, நீங்கள் சோர்வாக இருக்க காரணம்தான் என்ன என்று கேட்கின்றார். உமர் ரலி சிரிக்கின்றார்கள். அது வேதனையை மறைக்கும் சிரிப்பு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தூரத்தை நோக்கி பார்க்கின்றார்கள். மாலை வெளிச்சத்தின் முடிவிலும் அவர்களின் நினைவு இன்னொரு இருள் சூழ்ந்த உலகத்திற்கு பயணம் செய்கின்றன. தோழர் கேட்ட கேள்விக்கு கண்ணீர் கசிய பதில் கூறுகின்றார். நான் இஸ்லாத்தை ஏற்கும் முன் எனக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தது. அவளே என் உலகம். அவள் சிரித்தால் என் வீட்டில் காற்றே பாடும். அவள் தந்தை என்று அழைத்த ஒலி இன்னும் என் இதயத்திற்குள் துளையாய் இருக்கின்றது என்று உமர் ரலியின் குரல் நின்றது. மௌனம் நெஞ்சை நெரித்தது. மீண்டும் கூறுகின்றார்கள், ஜாஹிலியா காலமது, அறியாமை மிக்க இருள் சூழ்ந்த காலமது, பெண் பிள்ளைகள் கேவலமாக பார்க்கப்பட்ட காலமது, அது என் கண்களை மூடிவிட்டது என்று ஆழமாக மூச்சை இழுத்தார்கள். ஒரு நாள் எனது அன்பு மகளை கையிலே பிடித்து கொண்டு வெளியே சென்றேன். அது ஒரு சுற்றுப்பயணம் என்று எனது குழந்தைக்கு தோன்றியிருக்கின்றது. அவள் என் விரலை பிடித்து ஆட்டிக்கொண்டு என் பின்னே வந்தாள். எனது ஆடையில் தூசு படும் போதெல்லாம் அந்த தூசுகளை தனது சிறு கைகளால் தட்டிவிட்டாள் என்று கண்ணீர் மல்க அவர்களின் குரல் மெதுவாக மீண்டும் தொடர்கின்றது. என் அன்பு மகளை ஒரு குழி அருகே அழைத்துச் சென்றேன். அவள் இன்னும் சிரித்து கொண்டே இருந்தாள். தந்தையே, இது என்ன என்று கேட்டாள். நான் மண்ணை கையில் எடுத்தேன். எதுவுமே அவள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறவில்லை. அவள் இன்னும் சிரிக்கின்றாள். அவள் உலகத்தை எனது கண்களால் மட்டுமே பார்த்தாள். அந்த குழியில் எனது மகளை போட்டு அந்த மண்ணை வீசும்போது அவள் ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னாள். இறுதி வரை, இறுதி மூச்சு வரை, தந்தையே, தந்தையே. இதை சொல்லும்போது உமர் ரலி அவர்கள் தங்களின் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தை காலத்தை நெரித்துவிடும் சக்தி கொண்டது. அந்த குரல் இன்னும் என்னை துரத்துகின்றது. மீண்டும் தோழரிடம் அமீருல் மோமினின் தங்களது நெஞ்சை அழுத்தியபடி கூறுகின்றார்கள். என் மகளின் அந்த இறுதி குரல் நான் தூங்கும் இரவெல்லாம் என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. தந்தையே என்ற வார்த்தை என் ஆன்மாவையே கிழித்து கொண்டிருக்கின்றது என்றது தனது கண்ணீரை துடைக்கின்றார்கள். இதனை கேட்ட சஹாபா தோழரின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிகின்றது. மீண்டும் கூறுகின்றார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றிவிட்டான். தீனுல் இஸ்லாம் எனும் சத்திய மார்க்கத்தை ஏற்கச் செய்தான். இஸ்லாம் என் இதயத்தை உயிர்ப்பித்தது. இருளில் நான் தொலைந்த போது அது என்னை ஒளியில் இட்டுச் சென்றது. ஒரு மனிதனின் கடந்த காலம் எவ்வளவு இருண்டதானாலும் அல்லாஹ் அவனை ஒளியுள்ள எதிர்காலத்திற்கு அழைத்துச் செல்வான். இதற்கு நான் சாட்சி என்று கண்ணீர் பெருக்கெடுக்க கூறுகின்றார்கள் அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அன்பின் உறவுகளே, ஒரு காலத்தில் குழந்தையை புதைத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாம் வந்த பின்னர் கண்ணீர் சிந்தும் அளவிற்கு மென்மையான இதயத்துடன் ஆனார்கள். இந்த மார்க்கம் இதயங்களை மாற்றும் மார்க்கம். கல்லாக இருந்த மனதை மலராக மாற்றும் மார்க்கம். இன்று நான், நீங்கள் எவராக இருந்தாலும், கடந்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கதவுகள் என்னும் அந்த இறக்கையை திறந்து வைத்துள்ளான். எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள்
ஆனார்கள். நாமும் மாற்றம் பெறுவோம்.